ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா சிறையடைக்க ஆசையாக என்ன நடக்கலாம் ஒரு குட்டி ப்ரோமோ பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தோன்னா கோர்ட்டு வாய்தாவில் வந்து பார்த்தோம்னா தீர்ப்பு சொல்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. அந்த டயத்தில் வந்து மனோஜையும் கல்யாணியும் அந்த இதில் வர சொல்கிறாங்க. அந்த டயத்தில் கூப்பிட்றாரு அந்த ஜட்ஜு. அப்போ வந்து கல்யாணி வேகமாக வந்து இந்த வந்துட்டுங்க அப்படின்றாங்க. குழந்தைய கூப்பிட்டு வராங்க. உடனே அவர் சொல்கிறாரு, ஏம்மா குழந்தைய கூப்பிட்டு வந்த அப்படின்மே. இல்லை, என் பிள்ளைய வளர்க்குறதுக்கு எனக்கு நீதி வேணும். என் மனோஜுக்காக நான் நிறைய கடன்பட்டுட்டேன். என் குழந்தைய வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு 25,000 வேணும் அப்படின்றாங்க. உடனே அந்த தீர்ப்பு சொல்கிற ஜட்ஜு, இந்த வழக்கை வந்து 6 மாதம் ஒத்தி வைக்கிறேன், இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே மறைச்சு பார்க்குறாங்க நம்ம மனோஜ் அம்மா எல்லோரும் சேர்ந்து. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இங்கே வந்து மனோஜ் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, என்னம்மா நாளைக்கு நிச்சயதார்த்தம் இருக்குது, இப்படி பண்ணுறாளே, இந்த பிரச்சனை இன்னையோட தலைமொழியலான்னு பார்த்து இப்படி நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், இந்த விஷயத்த கண்ணும் காது வச்ச மாதிரி யாருக்கும் வெளியே சொல்லாமல் நம்பசாமல் அமைதியாக இருந்துக்குருவோம், நிச்சயம் நடக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக பேசுகிறாங்க. நிச்சயம் நடக்குமா நடக்காதா வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.